வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இன்று நமது வேதாத்திரிய புத்தக கலந்தாய்விலே விபத்திலிருந்து காத்துக்கொள்வதற்கு எப்படி என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை கொடுத்த சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு நன்றி. அவங்க ஆரம்பிக்கும் போதே இந்த தலைப்பை எடுக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், விபத்து என்று சொன்னவுடன் அது ஒரு நெகட்டிவான வார்த்தை. இப்போ பொதுவாக சமுதாயத்துல நெகட்டிவே பேசக்கூடாது, பாசிட்டிவாவே பேசணும் இப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது. இப்போ இதுல நாம இதை எப்ப பேசக்கூடாது, எப்ப பேசணும் அப்படிங்கிற நிலையில் அதை சிந்தித்து உணர வேண்டுமே தவிர, நான் நேர்மறையாகவே பேசுவேன், நேர்மையாகவே எண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு எடுத்து செல்வதற்கான அடையாளமாக இல்லை. நான் சொல்வது உண்டு, ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள், நெகட்டிவ்ஸ், அதை அறிந்து அதிலிருந்து விலகுவது என்பதுதான் ஆன்மீகம். இப்ப நிறைய பேர் நெகட்டிவே பேசக்கூடாதுன்னு ஆன்மீகத்துல சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம பேராசிரியர்களே சில பேர் சொல்லுவாங்க, அப்படின்லாம் சொல்லுவாங்க. நன்மணி சார் நெகட்டிவா நிறைய பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் நான் ஆன்மீகம் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொல்வேன். ஏன்? ஆன்மீகம் முழுக்க முழுக்க நாம் இயற்கையினுடைய நியதிக்கு முரண்பாடாக எங்கு எவ்வளவு வாழ்ந்து எங்கு விலகிச் சென்றிருக்கிறோம் என்பதை அறிந்து அதிலிருந்து விலகுவதுதான் ஆன்மீகமே தவிர, அதெல்லாம் நெகட்டிவ் எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் சிந்திக்க கூடாது அப்படின்னு சொன்னோம்னா நீங்க ஆன்மீகத்திலிருந்து விலகி விடுங்கள், அவ்வளவுதான் என்று சொல்லுவேன். தற்சோதனை, அகத்தாய்வு என்று சொல்லுகிறோம். இதில் நேர்மறை அப்படிங்கிறத மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா தற்சோதனையே பண்ண முடியாது, அகத்தாய்வே பண்ண முடியாது. நீங்க எதுக்கு நேர்மறை எண்ணங்களை போய் எதுக்கு அகத்தாய்வு பண்றீங்க? நேர்மறை எண்ணங்களை அகத்தாய்வு பண்ணி நீங்க அதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லணுமா? அதுக்கு அகத்தாய்வு பண்ணணுமா? ஆய்வு பண்ணணுமா? நேர்மறைக்கு ஒன்றும் ஆய்வு தேவையில்லை. இப்ப நேர்மறை இன்னொன்னு வச்சுக்கோங்க, இந்த எதிர்மறை என்பதுதான் நம்முடையது. நேர்மறை என்பது இயற்கையினுடையது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, புண்ணிய செயல்கள் அனைத்தும் இறைவனுடையது, பாவச் செயல்கள் அனைத்தும் நம்முடையது என்று சொல்கிறோம். அப்ப நேர்மறையாவே நான் நினைப்பேன், நான் நினைப்பேன், அப்ப நேர்மறை உன்னுடையதே அல்ல, அது இயற்கையினுடைய அன்பும் கருணையும் என்பதுதான் நேர்மறை. நேர்மறைனா அன்பும் கருணையும் தான். அப்ப இந்த இடத்துல இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது? இப்ப நம்ம இதை காலத்தின் அடிப்படையில் அதை சிந்திப்போம். அம்மா அந்த நெகட்டிவ்னு சொன்னோன்னே எனக்கு அதை எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஆய்வு செய்ய வேண்டியதா இருந்தது. காலத்தின் அடிப்படையில் சிந்திப்போம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 இருக்கிறது அல்லவா? இப்போ நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இறந்த காலம் என்பதை, நடந்து முடிந்த அந்த இறந்த காலம் என்பதை பற்றி நாம் செய்வதுதான் தற்சோதனை, அகத்தாய்வு. அதுதானே தற்சோதனை, அகத்தாய்வுங்கிறது அதுதானே. இப்ப நம்ம எண்ணங்களை ஆராய்ச்சி செய்கிறோம். எண்ணங்கள் என்பது கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? எண்ணங்கள் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் எண்ணமாக வருகிறது, அது கடந்த காலம். அப்ப கடந்த காலத்துல நம்மிடம் என்னென்ன எதிர்மறை, இயற்கை எதிர்மறைனா இயற்கைக்கு எதிர்மறை என்பதுதான் நெகட்டிவ்ஸ், அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் சிந்தனை செய்து பட்டியலிட்டு நாம் சிந்திக்க வேண்டியதுதான் ஆன்மீகம்.
அப்ப கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் அதே அந்த நெகட்டிவ் நடைமுறையில நிகழ்காலத்துல என்ன பண்ணக்கூடாது? இது நிகழ்காலத்துல இந்த நெகட்டிவை எப்படி நம்ம சமுதாயத்தில் பயன்படுத்துவாங்க அப்படின்னம்னா, இது அடுத்தவர்களுக்கு இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அது சாபம் விடுவது, சபிப்பது, இப்படியெல்லாம் நடக்குது. இது நிகழ்காலத்துல சொல்லுவாங்க. இது நடக்கக்கூடாது, இப்படி ஆயிரணும், இது கூடாது. நிகழ்காலத்தில் இந்த நெகட்டிவ் என்பதை பேசக்கூடாது. நிகழ்காலத்துல என்ன செய்யணும் தெரியுமா? மகரிஷி தெளிவா கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம இப்படி சிந்திச்சு பார்க்கல. இன்னைக்கு நம்ம அதை அப்படி சிந்திக்கிறோம். என்ன தெரியுமா? நிகழ்காலத்தில் அந்த நெகட்டிவை எப்படி கையாள வேண்டும் என்று சொன்னால், அது வேற ஒண்ணும் இல்லை. 2 ஒழுக்க பண்பாட்டில் முதல் ஒழுக்கம் என்பதை சொல்லி பாருங்கள். முதல் ஒழுக்கத்தை அப்படியே சொல்லி பாருங்க. அது என்ன வருதுன்னு பாருங்க. அதுல தெரியும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். அது என்ன வருது? நிகழ்காலத்தில் நெகட்டிவை பயன்படுத்த மாட்டேன் என்று சங்கல்பம் செய்கிறது. நிகழ்காலத்துல அதுதான் 2 ஒழுக்க பண்பாட்டில் முதல் ஒழுக்கம் என்பது நிகழ்காலத்தில் எப்படி அந்த நெகட்டிவை பயன்படுத்துறது. அதை செய்ய மாட்டேன். ஆனா கடந்த காலத்தில் நான் செஞ்சிருக்கேன், செஞ்சதுனாலதான் என் வாழ்க்கை இப்படி கர்மவினையின் அடிப்படையில இப்படி துன்பகரமான வாழ்க்கை இருக்கிறது. அதை சிந்திக்க மாட்டேன் என்று சொன்னால் நீ ஆன்மீகத்திலும் முன்னேற முடியாது, மனிதனாக வாழ முடியாது. ஒரு மனிதனாக வாழணும்னா மனிதனிலிருந்து விலகி இருப்பதற்கு காரணம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் தானே. நெகட்டிவே சிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்மீகத்தில் பெரிய இந்த உலகத்தை மாற்ற போறேன்னு ஒரு வேதாத்திரீஸ்வரன் சொல்லிக்கிட்டே இருக்கான். எப்படி அதை எப்படி சிந்திக்காமல் இருக்க முடியும்? அப்ப இப்போ இப்போ நம்ம கடந்த காலம் அப்படின்னு வச்சுங்க. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் அதுல நெகட்டிவ் இருக்கா இல்லையா? மகரிஷியினுடைய ஒரு ஃபார்முலாவை எடுத்து பாருங்க. அவர் அழகா ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பார். அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் கூட்டல் ஆணவம் கண்மம் மாயை இசிக்கொல்டு மனிதன் போட்டிருக்கு. சரி, மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இசிக்கொல்டு இறைவன் போட்டிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப மனிதன் என்பவன் யார்? அந்த இறைத்தன்மையில் ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த அழுக்குகளை எல்லாம் சேர்த்து வைத்திருப்பவன் மனிதன். அப்ப மனிதனிடம் என்ன இருக்கிறது? இந்த அழுக்குகள் சேர்ந்ததினால்தான் மனிதனாக இருக்கிறான். இந்த அழுக்குகள் எல்லாம் நெகட்டிவா இல்லையா? எதிர்மறையா இல்லையா? இதெல்லாம் ஏன் அழுக்குன்னு சொல்றோம்? இது இறை நீதிக்கு, இறை நிலையின் அந்த அறத்திற்கு எதிர்மறையானது. அதுதானே. அதனாலதானே அழுக்குன்னு சொல்றோம். அதான் நெகட்டிவ் தானே. அப்ப நெகட்டிவ் பத்தி சிந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன், அந்த வார்த்தையே நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் நீ அந்த ஆன்மீகத்தில் அதுல விடுதலை பெற்று வருவதற்கு நீ தயாராக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய பாஸ்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவை நாம தெரிந்து அதிலிருந்து விலகுவதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் மட்டும் இல்லைங்க, மருத்துவமும் அதேதான். எப்படி? மருத்துவத்துல நீ ஆரோக்கியம் அடைய வேண்டும், அவ்வளவுதானே. ஆரோக்கியம் அடைய வேண்டுமா? ஆரோக்கியம் வெளிப்பட வேண்டுமா? ஆரோக்கியம் ஏற்கனவே இருக்கு. இப்ப நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்து வச்சதுக்கு பேர் தான் நோய். அந்த கெடுத்ததுக்குள்ள நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அதை தூய்மைப்படுத்தி விட்டால் ஆரோக்கியம் உள்ள இருந்து வெளியில வரும். ஆரோக்கியத்தை புதுசா உள்ள கொண்டு வர போறது இல்லை. நீ நேர்மறை அப்படின்னு சொல்றாங்களே, எங்க நேர்மறை? ஆரோக்கியத்தை நான் கொண்டு வந்து விடுவேன் நீ சொல்லிக்கிட்டே இருந்து பாரு. எங்க இருந்து கொண்டு வருவ? எங்க விக்குது ஆரோக்கியம்? யாருகிட்ட இருக்கு ஆரோக்கியம்? ஆரோக்கியம் உனக்குள்ளதானப்பா இருக்கு. ஆரோக்கியத்தை மறைப்பது தானே நோய். அதை மறைக்கிறத எடுக்கிறத விட்டு நீ ஆரோக்கியத்தை கொண்டு வருவேன்னு பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வரும்? ஒரு வகையில் நான் ஆரோக்கியமாக வாழ்வேன்னு நினைச்சீன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் களையறதுக்குரிய வேலையை செய்வ.
அப்படி வேணா நம்ம நினைக்கலாம். இந்த ஆரோக்கியமாக வாழ்வேன்னு சொன்னா நீ நெகட்டிவ் எடுக்கிறதுக்குரிய சூழ்நிலை நமக்கு உருவாகும் என்று வேணா நினைக்கலாமே தவிர, ஆனால் இப்பொழுதெல்லாம் நான் நேர்மறையாக மட்டும்தான் பேசுவேன், பாசிட்டிவா மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவான வேலையெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் நேர்மறையாக எண்ணங்களை வைத்துக் கொள்வோம். நான் அப்படி வந்துருவேன், நான் இப்படி வந்துருவேன் அப்படின்னு நினைச்சா வந்துருவோம். எனக்கு நோய் வராது, எனக்கு வராது அப்படின்னு நினைச்சா வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் செய்யக்கூடியதெல்லாம் நோய் வருவதற்குரிய செயல். நம்ம அதனாலதான் சொல்றோம், தமிழானந்தத்துல இந்த நேர்மறையாக எண்ணங்கள் நினைங்க நினைங்க நினைங்க, இந்த இதை விட நாம வலியுறுத்துவது செயல் மாற்றத்தை தான் வலியுறுத்துறோம். இப்ப நீங்க பாருங்க, பாஸ்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ சிந்திக்கணும்னு சொல்லியாச்சு. நிகழ்காலத்தில் முதல் ஒழுக்க பண்பாட்டை அப்படியே நடைமுறைப்படுத்துங்க. அப்ப நெகட்டிவ நம்ம செய்யறது இல்ல. அதுதான் அதான் நிகழ்காலத்துல. எதிர்காலத்துக்கு என்ன பண்ணும்? எதிர்காலத்துல நமக்கு இந்த நெகட்டிவ் இப்படி வந்துருமோ, அப்படி வந்துருமோ, நமக்கு துன்பம் வந்துருமோ, இப்படின்னு பயப்படணுமா? அதான் நிறைய எதிர்காலம் என்பது பயம். அப்படி பயப்படணுமா? தேவையில்லை. ஏன் எப்படி தேவையில்லை? அதான் நம்ம பாவப்பதிவு இருந்துச்சுன்னா துன்பம் தானே வரும். அப்ப என்ன அதை பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரிஷியனுடைய 2வது ஒழுக்க பண்பாடை பாருங்க. துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நீ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வரவே வராது, துன்பமா வராது. அப்ப நீ செய்ய வேண்டியது செயல் மாற்றம் பண்ண வேண்டியதான் அங்க முக்கியம் இருக்கே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நீ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா துன்பமா வராது. துன்பமா வர்றத தடுத்துடுறமே. இந்த இடத்துல இந்த 2வது ஒழுக்க பண்பாட்டை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் நிறைய பற்றாக்குறை. அவர்களுக்கு இன்னும் அது புரியல. இந்த துன்பம் போக்கும் செயலை செய்யும் போது நமக்கு வர வேண்டிய துன்பம் வராது என்பதை அடிச்சு உறுதியாக அவர்கள் சிந்தனை செய்து சொல்லுவதற்கு தெரியல. நீ என்னதான் புண்ணியம் செஞ்சாலும் அந்த பாவத்துக்குரிய வினையை அனுபவிச்சுதான் ஆகணும்னு பல பேராசிரியர்கள், வேதாத்திரிய பேராசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு புரியல. அப்புறம் எதுக்காக அப்புறம் இந்த 2 ஒழுக்க பண்பாடை செய்யணும்? இதை செஞ்சாலும் நீ அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதுதான் ரூல்னு உறுதிப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், இந்த நிமிடத்திலிருந்து நான் இந்த வேதாத்திரிய ஆன்மீக சேவை செய்வதை நிறுத்தி விடுவேன். எதுக்கு? எனக்கு தேவையில்லாம நான் 35 வருஷமா வேஸ்ட் பண்ணிட்டேன். எதுக்கு நான் அதை செய்யணும்? எதுக்கு செய்யணும்? எல்லாம் சர்வீஸ் பண்றவங்க, எல்லாம் தொண்டு செய்யறவங்க எல்லாரும் வேண்டாம், நின்றுங்க, உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிடுவேன். நம்மளுடைய முக்கியமான நோக்கமே என்ன? அது வராது. எப்ப வராது? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அது வராதுன்னு பாசிட்டிவா நினைச்சிட்டா வராது. எப்பா, நீ புண்ணியம் செய்யாமல் வராது நினைச்சிட்டா வராதா? அது என்ன ஆகும்? தள்ளி போகும். நீ பாசிட்டிவா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங் என்ன பண்ணும்னா, அந்த விளைவு வருவதை தள்ளி போடும். ஆனா நீ செயலை மாத்தல, தள்ளி போடும். நீ சாகிற வரைக்கும் பாசிட்டிவ் திங்கிங்ல இருந்துட்டு செத்து போயிடுவ. ஒட்டுமொத்தமான துன்பமும் உனக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கும், உன்னுடைய பேரனுகளுக்கும் வரும். இந்த பாசிட்டிவ்லயே நான் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் தனது சந்ததிகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்களுக்கு விளைவை தள்ளி போட்டு அவர்களுக்கு மாற்றி விடுகிறார்கள் என்று அர்த்தம். ரொம்ப 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 நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. அப்ப நீ பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்லப்ப, செயல் என்ன ஆகிவிட்டது? செயலை மாற்று என்ற அடிப்படையில இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருந்தது. ரைட். இப்போ விபத்தில் இருந்து காத்துக்கொள்வது, இதற்கு அருட்காப்பை பத்தி நிறைய சொன்னாங்க. இந்த அருட்காப்பு இது சாதாரணமா சொல்லும்போது, இந்த அருட்காப்பு எதுனா அருட்காப்புன்னு சொல்லிட்டோம்னா அதெல்லாம் வேலை செஞ்சிருமா இப்படின்னு இப்ப இந்த பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அதுல எல்லாம் கேலி பண்ணுவாங்க. ஏப்பா நீ பாட்டுக்கு அருட்காப்புன்னு சொல்லிட்டு அது உடனே அதை காத்துருமா அப்படின்னு கேட்பாங்க. அது எப்ப புரியும் அப்படின்னு சொன்னோம்னா, அலை இயக்க தத்துவம் அவர்களுக்கு தெரிந்தால்தான் புரியும். அலை இயக்க தத்துவம் தெளிவாக இருக்க வேண்டும். என்ன அலை இயக்க தத்துவம்? இந்த பிரபஞ்சமே அலை இயக்கம் தானப்பா. இந்த பிரபஞ்சமே அலை இயக்கத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. அப்ப அதை புரிந்து கொள்ளும் போதுதான் அது வேலை செய்யுமான்னு பார்க்க முடியும். சூரியனிலிருந்து வெளிச்சம் வரவில்லைன்னு மகரிஷி சொல்லிவிட்டாரு சயின்டிஸ்டுகளுக்கு முன்னாடி. என்ன சாமி இப்படி சொல்றீங்க?
அங்க ஒரு பெரிய அலை இயக்கத்தை சொன்னார். அங்கிருந்து அலைதான் வருகிறது. அது மோதுகிற இடத்தில் தனது தன்மையை வெளிப்படுத்தியதுன்னு சொல்றாரு. அப்ப பூமியில வந்து மோதும் போதுதான் அது என்ன ஆகுது, அந்த வெளிச்சமாக மாறுகிறது, வெப்பமாக மாறுகிறதுன்னு சொல்ற. அது வரைக்கும் வெறும் அலைதான் இருந்ததுன்னு சொல்றாரு. அவங்களால முதல்ல ஏற்றுக்க முடியல. அப்புறம் அதை ப்ரூஃப் பண்ணாரு. அவர்களே ஆமாம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு செஞ்சார். அப்ப அந்த அலை இயக்க தத்துவம். அப்ப நம்ம அந்த அருட்காப்பு என்பதும் ஒரு அலை தானே. ஆம், அந்த அலை எப்படி நமக்கு பாதுகாப்பா இருக்கட்டும்னா நம்மளை சுற்றிலும் ஒரு வளையம் போல் பாதுகாப்பாக இருக்கட்டும் சொல்றோம். அப்ப இந்த அலை என்பது ஒரு அலையாக இருக்கும். யாரை நினைச்சு சொல்றோம்? நம்மளையே நினைச்சுக்கிறோம். ஒண்ணு, பிறருக்கும் அருட்காப்பு செய்யலாம். அப்ப அந்த அருட்காப்பு என்பது அலையாக இருந்து, அந்த அலை அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன அலை? காந்த அலை. காந்த அலை என்று சொன்னா பிரபஞ்ச காந்தம். அதானே. இப்போ நமக்கு ஒருத்தர் போறாரு, அவருக்கு பாதுகாப்புக்கு 2 காரு முன்னாடி போகுது. இப்ப இது மனிதர்களை பாதுகாப்புக்காக கூட்டு போறோம், அப்படிதானே? இந்த மந்திரி எல்லாம் எஸ்கார்ட்ல போவாங்க, இவர் பாதுகாப்புக்காக. அப்படி போனாலுமே அந்த எஸ்கார்ட் வண்டி போய் எங்கேயாவது மோதி நிக்கிறப்ப இந்த வண்டி திருப்பி அதுல போய் மோதி நிற்கும். ரெண்டுமே மோதுறதெல்லாம் இருக்கு. நீங்கள் மனிதர்களை பாதுகாப்புக்காக அழைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் இங்கு யாரை பாதுகாப்புக்காக நாம் அழைக்கிறோம்? இந்த பிரபஞ்ச காந்தத்தை நாம் பாதுகாப்புக்காக அழைக்கிறோம். அப்ப அருட்காப்பு என்பது இந்த பிரபஞ்ச காந்தமே நமக்கு ஒரு காப்பு வளையமாக இருப்பது. அப்ப இறை சக்தியவே நாம என்ன பண்றோம்? பாதுகாப்புக்காக அழைக்கிறோம். அப்ப அது பாதுகாப்பு கொடுக்குமா கொடுக்காத? கண்டிப்பா கொடுக்கும். ஆனால் அது யார் அழைக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் கொடுக்கும். இங்க எல்லா அக்கிரமும் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் நான் அருட்காப்பு போட்டேன் எனக்கு ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொன்னா அது வேலை செய்யாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய செயல்களில் இரண்டொழுக்க பண்பாட்டின்படி ஓரளவுக்கு நீ வாழ்ந்து கொண்டு அருட்காப்பு செய்தால்தான் அது பலிக்கும். ஆனால் பெரும்பாலான இடங்களில் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இந்த மகரிஷி அருட்காப்பு கொடுத்திருக்காரு, அதை பயன்படுத்துங்க. நீங்க உங்க செயல் மாற்றத்தை பத்தி பேசுறதே இல்லை. சில அமைப்புகள் செயல் மாற்றத்தை பத்தி பேசுறதே இல்லை. என்ன பண்ணிக்கிறாங்க? அருட்காப்பு போட்டுக்குங்க, பஞ்சபூதனாபுரம் செஞ்சுக்குங்க, இதை செஞ்சுக்குங்க, சங்கல்பம் பண்ணிக்குங்க, இதெல்லாம் பண்ணிக்கங்க. எதுவும் வேலை செய்யாது. எப்படி வேலை செய்யும்? அப்படி வேலை செய்தாலும் தற்காலிகமாக தள்ளி போடப்படும். பின்னாடி அவர்களுடைய சந்ததிக்கு அத்தனை பாதிப்பும் வரும். அப்ப நமக்கு முக்கியம் என்ன என்று சொன்னால், செயல் மாற்றம் செய்து கொண்டு அருட்காப்பு செய்யணும். நாம ஓரளவுக்கு இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழ்ந்து கொண்டு அருட்காப்பு செஞ்சோம்னா அது நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இதுல இன்னொன்னு, இந்த விபத்து அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி சொல்ல, இந்த விபத்து நடக்கிறதுக்கான சூழ்நிலை என்னன்னா, இந்த அலை இயக்க தத்துவத்துல இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் விபத்துக்கு பெரும்பாலான இடத்துல காரணமாக இருக்கிறது. அது மாதிரி இப்ப ஜோதிடத்துல விபத்துங்கிறத 8ஆம் பாவம் சொல்லுவோம். 8ஆம் பாவம் எப்ப செயல்படும்? 7ஆம் பாவம் வீக்கா போச்சுன்னா 8ஆம் பாவம் செயல்படும். 7ஆம் பாவங்கிறது என்னது? 7ஆம் பாவங்கிறது நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய, நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய உறவு. அந்த 7ஆம் பாவத்து உறவுலேயே கணவன் மனைவி உறவு தான் அதிகமான ஒரு இணைப்பு பெற்ற உறவு. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிணக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சண்டை. இந்த சண்டையை போட்டு அவர் வண்டியில போறாரு. இப்ப என்னாச்சு? இந்த இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல்ங்கிற அலை இயக்கம் அங்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த நேரத்துலதான் அதிகமாக விபத்துக்கள் வருதுன்னு மகிழ்ச்சி சொல்லுவார். அப்ப என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாலும் அதை சமன் செய்த பிறகு நீ கிளம்பு, அதோட அப்படியே கிளம்பாத அப்படின்னு சொல்லுவார். இப்ப நம்ம இன்னொரு விதமா பார்ப்போம். இப்ப கணவர் அப்படியே சண்டையை போட்டு போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்ப இவங்க இந்த ஆள் இப்படி பேசிட்டு போயிட்டாரேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா இரண்டடியே ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? இவங்க என்ன பண்ணணும்? டோட்டலா அதுல இருந்து வெளியே வந்துட்டு, சரி என்னமோ ரைட், ஏதோ அவரும் பேசிட்டாரு, பரவாயில்ல விடு, இருந்தாலும் அவர் நல்லபடியா போயிட்டு வரணும்னு நீங்க இங்க உட்கார்ந்து அருட்காப்பு போட்டீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்? எப்படி வேலை செய்யும்? நீங்க அந்த இரண்டடியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அலை இயக்கத்தை என்ன பண்ணி கட் பண்ணிட்டீங்க. எப்ப? இந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து அருட்காப்பு அவருக்கு போட்டாங்க,
அப்ப என்னாச்சு? அது அந்த 2 அடியை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அலை இயக்கம் கட்டாயி போச்சு. அவர் சேஃப்டியா வருவார். இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள். அந்த ஆளுக்கெல்லாம் போய் அருட்காப்பு போடணுமா? இவ்வளவு பேசிட்டு போனால் இந்த ஆளுக்கு போய் அருட்காப்பு போடணுமா? அப்படின்னா அப்புறம் விபத்துல வந்த பிறகு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி படுத்துட்டு, அப்புறம் அதுக்கு மேல ஏகப்பட்ட தொல்லைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். விளைவை பாருங்கள், விளைவை பாருங்கள். அப்ப நாம அந்த கருத்து வேறுபாடு என்பது சாதாரணமான ஒரு ரூ. 100 காசுக்கா இருக்கும். ஆனால் இது விபத்து வந்த பிறகு நீங்க 50,000 செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில 10 நாள் படுத்து கிடப்பீங்க. அப்ப விளைவை யோசிக்கணும். அப்ப இந்த அடிப்படையில் ஒவ்வொரு இடத்திலும் இந்த விபத்து என்பதிலிருந்து வெளியே வருவதற்கு நாம நம்மளுடைய செயல்கள் என்பது ஒரு முக்கியம். அதே போல இந்த அலை இயக்க தத்துவம் என்பதும் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ இதுல இந்த மாணவர்கள் நிறைய இந்த மார்க் வாங்குறதுல நிறைய பேரு இந்த மாதிரியான ஒரு அலை இயக்கத்துல போய் சிக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அது கூட நம்பர் அந்த முதல்ல முதல் மதிப்பெண் எடுத்தவன் தான் ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த முதல் மதிப்பெண் எடுப்பவன் மகிழ்ச்சியாக இப்பொழுது இருக்கிறான் என்று சொல்லுங்கள். அப்படி எடுத்த மாணவர்கள் யாரும் வாழ்க்கையில் முதன்மையான வாழ்க்கை வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பின்தள்ளப்பட்டுத்தான் இருக்கிறார்கள். இப்ப என்னாச்சுன்னு சொன்னோம்னா, அவன் முதல் மதிப்பெண் எடுக்கிறான் பாருங்க. இந்த படிப்பு என்பது 4ஆம் பாவம், உயர் படிப்பு என்பது 9ஆம் பாவமா மாறுது. இது கூட நான் ரொம்ப யோசிச்சேன். என்ன இது இரட்டைப்படையிலிருந்து அது ஒற்றைப்படைக்கு மாறுகிறது என்று. உயர் படிப்பு 9ஆம் பாவமாக மாறுகிறது. படிப்பு படிப்பாக இருந்தால்தான் 4ஆம் பாகம். எப்பொழுது எக்ஸாமினேஷன் மார்க் அப்படின்னு சொல்லிட்டீங்களோ, அது 4ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்துக்கு சென்று விடுகிறது. அப்படிதான் போகும். இந்த 6ஆம் பாவத்துல போய் தான் அவன் என்ன பண்றான், நம்பர் 1ல வரான். அந்த ரேங்கிங் போட்டு நம்பர் 1ல வர்றதெல்லாம் 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் என்பது முக்கியமாக நோய் வருவதற்கான ஒரு பாவம். அவன் பார்த்தீங்கன்னா கடைசியில வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்குவான். இல்லாட்டி குடும்ப பிரச்சனைகளை போய் மாட்டியிருப்பான். வாழ்க்கை நன்றாக இருக்காது. இந்த 6ஆம் பாவத்துக்காக படிக்கிறது, நான் நம்பர் 1 வர்றதுக்கு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்காக படிக்கிறேன். அது எல்லாமே வாழ்க்கையில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலை வந்துவிடும். அப்ப இதுக்காக அப்படியெல்லாம் தேவையில்லை, தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா படிப்பு என்பதற்கு இந்த மார்க்கு அப்படின்னு சொல்லி போடுறதுங்கிறதே, இது என்னமோ அதை அந்த படிச்சதை வந்து அதை அதாவது எக்ஸாமின் பண்றது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எப்பயோ வந்தது. ஆனா இப்ப இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான் படிப்பு அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. படிப்பு இல்லை, மார்க் மட்டும்தான். அப்ப மார்க் வாங்குறதுக்கு படிக்கிறது, படிக்கிறதுக்காக படிக்கிறது இல்லை, மார்க் வாங்குறதுக்காக படிக்கிறது. அவ்வளவுதான். அத்தனை மார்க் வாங்கியிருப்பான். ஆனா அவன் செய்யக்கூடிய வேலையில, தொழில வந்து சிந்தனையோடு அவன் செய்வானா? இல்லை. அவனை விட சாதாரணமா இருந்தவன் அவனை விட மேல இருப்பான். அப்படி இருக்கிறது. ஆக இந்த ஒவ்வொரு இடத்திலும் இந்த சமுதாயம் எப்படியோ அழைத்து செல்கிறது. இப்போ இந்த விபத்திலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்வது என்பதற்கு ஒரு முக்கியமான இடம் என்ன என்று சொன்னால், யாருடைய சாப அலையையும் நாம் வாங்காமல் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்படின்னா என்ன? அது வாங்காம இருக்கணும்னா அப்படிப்பட்ட செயல்களை செய்யாதீங்கன்னு அர்த்தம். கடைசியில் சுத்தி வளைச்சு கடைசியில் செயல் மாற்றத்தோட வந்து நிக்கிறோம் நாம. சாபம் வருவது நம்ம ஒரு செயல் செய்யாம சாபம் வருமா? வராது. நாம ஒரு செயல் செய்தால்தான் அது சாபமாக மாறும். சாபமாக மாறும். சும்மா நமக்கு யாராவது சாபம் கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனாலும் நான் ஒண்ணும் அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணலைங்க, ஆனா அவங்க சபிக்கிறாங்க அப்படிங்கன்னா, நீங்க உங்களது பெருமையை அவர்களிடம் காட்டி அவர்களது அந்த ஏக்கத்தையும் அந்த வயிற்றெரிச்சல் என்பதையும் தூண்டி இருப்பீர்கள், அவர்கள் சொல்லி இருப்பார்கள். ஆனால் எதையும் காமிக்காதீங்க. நீங்க வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதை நீங்கள் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாங்குவதை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இதை பிறரிடம், அந்த உறவினர்களிடம் கொண்டு போய் இதை காண்பிக்க வேண்டும். பெருமை, இந்த பெருமை என்று நீங்கள் காட்டினீர்கள் என்று சொன்னால் அங்க அலை, நெகட்டிவ் அலை வரும். நீங்க எது வாங்கினாலும் உங்களுக்கு அனுபவத்துக்கு தான் வாங்குறீங்க. ஆனா அப்படி இல்லையே, எல்லாரும் பிறருக்கு காட்டுறதுக்காக தான் வாங்குறோம்னு சொல்றோம். இந்த கல்யாணத்துல வந்து அப்படியே பிரம்மாண்டமா வந்து அடுத்தவங்களுக்காக அப்படி செலவு பண்ணி, இத்தனை கோடியை செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை சாபமும் வரும். சாபமா வாங்காதீங்க.
அப்ப இது ஃபுல்லா இந்த நெகட்டிவ வாங்கக்கூடிய ஒரு அலை, இது எல்லாமே இந்த விபத்தில் போய் முடியக்கூடியதாக இருக்கிறது. ஆக இப்போ இந்த விபத்து அதிகமாக எங்க இருக்குது நம்ம நாட்டுல? கேட்டா என்ன சொல்றோம் இங்க? ஜனத்தொகை அதிகம், டிராபிக் அதிகம், அதனால அப்படி நடக்குது அப்படின்னு சொல்றோம். இதை விட இந்த வண்டி டிராபிக்கை விட மனிதர்களுடைய இந்த அலையினுடைய டிராபிக் ஜாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் இங்க விபத்தாக வருகிறது. இந்த விபத்துனா உடனே இந்த ஆக்சிடென்ட் மட்டும் விபத்துன்னு இல்லை. இப்ப நிலச்சரிவு வந்தது விபத்து, புயல் வர்றது விபத்து, சுனாமி வர்றது விபத்து. இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு வரக்கூடிய விபத்து இருக்கு. இதை என்ன பண்றது? ஒரு தனி மனிதனுடைய கர்ம வினை சாபப்பதிவு அவனுக்கு விபத்தாக வருகிறது. இப்பொழுது ஒட்டுமொத்த சமுதாயமே அந்த நெகட்டிவ்ல ரொம்ப முத்தி போயிருக்கே. அப்ப இயற்கை பேரழிவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப எங்க எவ்வளவு எவ்வளவு நெகட்டிவா வச்சிருக்கிறோம் நாம. இவ்வளவு மனதினுடைய அலைகள், மனதினுடைய அலைகள். இங்கு எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறதோ அவ்வளவு ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரி இந்த நெகட்டிவ் அலைகள் வந்து ஒட்டுமொத்தமா அடர்த்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதனுடைய விளைவுகளை ஒட்டுமொத்தமாக நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் விபத்துன்னு சொன்னோம்னா ஆக்சிடென்ட்டை மட்டும் விபத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு அதாவது கர்ப்பப்பையை ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாங்கனால அதுவுமே விபத்து தானே. ஒரு உடலில் ஒரு பகுதியில் ஒரு உறுப்பில் ஒரு குறைபாடு, அந்த குறைபாடை சரி செய்ய வேண்டியதானே. அது சரி செய்வதற்கு தெரியல, இல்ல சரி செய்வதற்கு சரி செய்ய முடியும், இருந்தாலும் அது எதுக்கு அதை எடுத்து போட்டுடலாம். இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க தான் 2 குழந்தை பத்துட்டீங்கல்ல, இனிமே குழந்தை வைக்கிற மாதிரி ஐடியா இல்லைல்ல, என்ன பண்ணிடலாம், கர்ப்பப்பையை வெட்டி எடுத்துடலாம். இது வந்து ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி இல்ல, இது விபத்து. இதையும் விபத்துல தான் பார்க்கணும். சிசேரியன் பண்றது விபத்து, அப்படிதானே. நிறைய பேர் நம்மளே போய் சொல்லிடுறோம், இல்ல இல்ல எனக்கு சிசேரியனே பண்ணிடுங்க, என்னால வழி தாங்க முடியாது, நான் விபத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்படிதான் இருக்கு. வெளிநாடுகளில் அந்த சிசேரியன்கிறது மிக மிக குறைவு, மிக மிக குறைவு, 2 to 3% டெலிவரியில. இங்க அப்படியா இருக்கு? இங்க அப்படி இல்லை. above 50% சிசேரியன்ல போய்கிட்டு இருக்கு இப்ப இன்னைக்கு. அப்படி ஆக்கிட்டாங்க, ஆக்கி விட்டோம். எதுக்கு? அது காசுக்காக பண்றாங்க. எல்லாமே விபத்து தான். ஏன் அவங்க பண்ணாங்க? அவங்க அந்த அந்த மருத்துவர் அவங்களுக்கு காசு வேணும்னே சிசேரியன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பண்ண வேண்டிய ஒரு அலை இயக்கத்தை நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல, அதனால தானே பண்ணாங்க. உங்களுக்கு நடக்கக்கூடியது அது விபத்து. அப்போ நம்மளுடைய கர்ம வினை சரி பண்ணல, சரி பண்ணல. ஆக ஒட்டுமொத்தத்தில் நமது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறைகளை சிந்தனை செய்து இப்பொழுது நான் எதிர்மறையை செய்ய மாட்டேன் என்று நிறுத்தி, பின்னால் எதிர்மறை வராது, எப்போ நாம புண்ணியம் என்பதை செய்ய 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 அது எனக்கு விளைவாக வராது என்ற அடிப்படையில் இது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற நிலையில் இந்த நேர்மறை எதிர்மறை என்பதை பார்க்க வேண்டுமே தவிர, வெறும் நேர்மறை மட்டும் நான் நினைத்துக் கொண்டே இருந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா, இப்போதைக்கு நீ அதை தள்ளி போடுகிறாய், உனது சந்ததிக்கு அது வந்து அது பெரிய துன்பமாக வரும் என்பதை நினைவில் கொண்டு இந்த பாசிட்டிவா பேசுறது அப்படி அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாசிட்டிவா நினைங்க, பாசிட்டிவா இருங்க இப்படின்னு சொல்றவங்க எல்லாமே 1 மணி நேரம் பேசுறதுக்கு அவங்க 50 நேரம் வாங்கிட்டு பேசிட்டு போயிடுவாங்க. ஆன்மீகத்திலையும் இது மாதிரி பாசிட்டிவா மட்டும் பேசுங்க, பாசிட்டிவா மட்டும் நினைங்க, பாசிட்டிவா மட்டும் நினைங்க, பாசிட்டிவா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து உங்கள்கிட்ட டொனேஷன் வாங்கி அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சிருவாங்க. மகரிஷி அப்படி சொல்லல. தற்சோதனை பண்ணு, அகத்தாய்வு பண்ணு, உன்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் நிறைஞ்சு எடுத்து பார்த்து அதை விலக்கி விடு அப்படின்னு, அதுதான் ஆன்மீகம் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப நெகட்டிவை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொன்னா, நாம வாழ்க்கையில் நாம் மாற முடியாது, மாற்றம் என்பது வர முடியாது, செயல் திருத்தம் என்பது வர முடியாது. அது ஆன்மீகம் என்பதே நெகட்டிவிலிருந்து விலகுவது தானே தவிர, அதனால நெகட்டிவை வந்து பாஸ்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவை நாம் ஆய்வு செய்து வெளியே கொண்டு வந்து விட்டால் இந்த மாதிரியான விளைவுகளிலிருந்து நாம் அதை தப்பித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இன்றைய சிந்தனை ஒரு வித்தியாசமான சிந்தனையாக செய்வதற்கான ஒரு தூண்டுதலாக அமைந்தது. நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் விதைத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.